பொங்கல் பரிசு தமிழகத்தில் பொங்கல் பரிசு ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரை இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது மக்களே. ஸோ பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இது குறித்து ஒரு முக்கியமான தகவலை நம்ம சொல்கிற போகிறேன். ஸோ பொங்கல் பரிசு 100% வெளியான ஒரு உண்மையான தகவல். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நேற்றே எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதில் மிக மிக முக்கியமாக அறிவிக்க வர்றது அப்படின்னா இந்த பொங்கல் பரிசுங்க. ஸோ கனிமொழி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் ஒரு மிக முக்கியமான நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்க இருக்காங்க. இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார 25, 26 தேதிகளில் நமக்கு இந்த அறிவிப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப்படி வரலன்னா ஜனவரி 3க்குள்ளார அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க. ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் பொங்கல் பரிசு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் முதலமைச்சர் எடப்பாடி அந்த டைமில் கூட 2500 வரைக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மக்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. பொங்கல் பரிசு கண்டிப்பாக 5000 ரூபாயாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டிருக்கு. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கு. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருந்ததை போல இந்த பொங்கலுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ இது குறித்து கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் திட்டம் பண்ண நிதித்துறை கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நிதித்துறைக்கு கூடுதல் செலவாகும் அப்படின்றதுனால தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுடன் 5000 வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தாங்க அப்படின்னா நிதித்துறையிடம் முதலமைச்சரே குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. ஸோ இதற்காக நிதியை திரட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021 பொங்கல் பரிசு 2500 வழங்குது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதில் நான் குறிப்பிட்டே சொல்லிடுறேன். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசுடன் 1000 கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு வழங்கப்படலை. ஸோ பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்காமல் இருந்தது பல வகையான விமர்சனங்களை எழுப்பியிருக்குங்க. ஸோ இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதா இதுவரை வழங்காத ரொக்கம் தக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கலாம் மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிகிறதுங்க. ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 வாங்குவதால் நிதி நெருக்கடி ஏற்படும் நிலைமை உள்ளதுங்க. ஸோ இந்த நிதி நெருக்கடியை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிதி நெருக்கடிக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிட்டு நமக்கு ஒரு புதிய அப்டேட் வர இருக்குது. ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட இருக்காங்க மக்களே. ஸோ ரேஷன் அட்டையில் NPHH, PYY, AYY இந்த வகையான கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு நிச்சயமாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. ஸோ அதனால் பொங்கல் பரிசு பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பொங்கல் பரிசு தமிழகத்தில் பொங்கல் பரிசு ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரை இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது மக்களே. ஸோ பொங்கல் பரிசு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இது குறித்து ஒரு முக்கியமான தகவலை நம்ம சொல்கிற போகிறேன். ஸோ பொங்கல் பரிசு 100% வெளியான ஒரு உண்மையான தகவல். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நேற்றே எல்லாமே முடிச்சிட்டாங்க. அதில் மிக மிக முக்கியமாக அறிவிக்க வர்றது அப்படின்னா இந்த பொங்கல்
பொங்கல் பரிசுங்க. ஸோ கனிமொழி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் ஒரு மிக முக்கியமான நமக்கு வந்து ஒரு அப்டேட்டை கொடுக்க இருக்காங்க. இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார 25, 26 தேதிகளில் நமக்கு இந்த அறிவிப்பு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அப்படி வரலன்னா ஜனவரி 3க்குள்ளார அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க. ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் பொங்கல் பரிசு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் முதலமைச்சர் எடப்பாடி இந்த அந்த டைமில் கூட 2500 வரைக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. பொங்கல் பரிசு கண்டிப்பாக 5000 கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டிருக்கு. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கு. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருந்ததை போல இந்த பொங்கலுக்கும் ஒரு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஸோ இது குறித்து கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் திட்டம் பண்ண நிதித்துறை கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நிதித்துறைக்கு கூடுதல் செலவாகும் அப்படின்றதுனால தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுடன் 5000 வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தாங்க அப்படின்னா நிதித்துறையிடம் முதலமைச்சரே குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. ஸோ இதற்காக நிதியை திரட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021 பொங்கல் பரிசு 2500 வழங்குது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் குறிப்பிட்டே சொல்லிடுறேன். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசுடன் 1000 கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு வழங்கப்படலை. ஸோ பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்காமல் இருந்தது பல வகையான விமர்சனங்களை எழுப்பியிருக்குங்க. ஸோ இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதா இதுவரை வழங்காத ரொக்கம் தக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கலாம் மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிகிறதுங்க. ஆனால் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 வாங்குவதால் நிதி நெருக்கடி ஏற்படும் நிலைமை உள்ளதுங்க. ஸோ இந்த நிதி நெருக்கடியை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிதி நெருக்கடிக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிட்டு நமக்கு ஒரு புதிய அப்டேட் வர இருக்குது. ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்க அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட இருக்காங்க மக்களே. ஸோ ரேஷன் அட்டையில் NPHH, PYY, AYY இந்த வகையான கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு நிச்சயமாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. ஸோ அதனால் பொங்கல் பரிசு பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.